உண்மையும் நேர்மையும் மிக்க தனுசு ராசி அன்பர்களே, பெரியோர்கள் மட்டுமின்றி தம்மை விட வயதில் சிறியவர்கள் கூட மரியாதை கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம் நிறைந்தவர்கள் நீங்கள். உங்களுக்கு எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பானவங்க, புத்திசாலி, தாம் வேலையிலையும் தாம் பணத்திலையும் தான் கண்டிப்பாக நடந்து கொள்பவர்கள். அப்படித்தான் இருக்கணும். நீங்கள் தனுசுங்கிறது உஷ்ணமான ராசி. அதனால் நீங்கள் தைரியத்தோடும் அதிக ஆர்வத்தோடும் இருப்பீர்கள். எந்த வேலையை எடுத்துக்கிட்ட கூட அதில் வெற்றி மட்டுமே உங்களோட இலக்காக எடுத்துக்கொள்வீர்கள். சூழல், தடைகள், பிரச்சனைகள் எவைகள் எதிர்பார்த்தா கூட நீங்கள் தைரியமாக சமாளித்து வீரத்தோடையும் மன உறுதியோடும் முன்னேறி செல்வீர்கள். அதில் மாற்று கருத்தே இல்லை. நண்பர்கள் மனசில் எப்படி இருக்குதோ, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேலையில் ஈடுபடுவீர்கள். தெய்வ பக்தி, மத ஈடுபாடு, பெரியோர்கள் தொடர்பு, பெரிய பணக்காரர்கள் பெரிய லெவலில் உள்ளவங்களோட ஒரு தொடர்புகள், தர்ம செயல் செய்வதில் ஆர்வம் ஆகிய குணங்களை கொண்ட நீங்கள் குருவும் சனியும் தான் இந்த நம்ம கோச்ச வருஷ பலன் பார்க்கும்போது மெயினாக அதை வச்சு தான் எந்த ஜோதிடராக இருந்தால் கூட மேக்சிமம் சொல்லுவாங்க. இந்த குருங்கிறவர் 14/5/2025 வரைக்கும் ரிஷபராசியில் இருந்துட்டு 14/5/2025 மிதுன ராசிக்கு டிரான்சிட், அதாவது மாறுகிறது. அதே மாதிரி சனிங்கிறவர் எப்படின்னா, சனி பகவான் 29/3 அதாவது 29 மார்ச்சுக்கு கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பிரவேசிக்கிறார். அப்போ குரு இந்த சனி பிரவேசிக்கிறார்னு சொன்னேன் இல்லையா மீன ராசிக்கு. அப்போ என்ன சொல்லுவாங்க, ஐயையோ உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி வந்துடுச்சு, அதனால் பிரச்சனைகள் ஜாஸ்தி இருக்கும், கெட்ட பலன்கள் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சனி 14/5 உங்களுக்கு 7ஆம் இடத்துலேருந்து பார்க்கிறார். அப்போ குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கும்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த குரு பகவான் 2025 வரைக்கும் உங்களுக்கு அஷ்டம சனியினோட ஒரு கெட்ட பலன்கள் நடைபெறாத வண்ணம் உங்களை காப்பாற்றிக்குவார். அப்போ குருவினோட பவர் ஜாஸ்தி வேணும்னு சொன்னால் கடவுளிடம் நம்பிக்கை செலுத்துங்கள். அதனால் நெகட்டிவ் வந்துடுமோன்னு நீங்கள் துளி கூட கவலைப்பட வேண்டாம். ஆனால் கூட 29/3/2025 இருந்து 14/5/2025 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாத காலகட்டம் கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் நிதானத்துடன் நடந்து கொள்ளுங்கள். அந்த சமயத்தில் சில நூதனமான நோய்கள் ஏற்படலாம். காரணமில்லாத ஒரு பயம் மனசில் அலக்களிக்கும் மனசு. அதே மாதிரி பணவரவுக்கு மேல் எவ்வளவு வந்தாலும் அதுக்கு மேலே செலவு அதிகப்படும். நல்லதும் கெட்டதுமான நிகழ்ச்சிகள் மாறி மாறி நடக்கும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், சனிக்கிழமை தோறும் சாயங்காலம் நவகிரகம் அல்லது சனி பகவான் கோயிலுக்கு சென்று எள்ளெண்ணெய், ஜிஞ்சிலி ஆயில், எள்ளெண்ணெய் தென் மாவட்டங்களில் நல்லெண்ணெய்ன்னு சொல்லுவாங்க, அதை ஊற்றி தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். அப்போ எப்படின்னா அந்த நெகட்டிவ் பவருங்கிறது வராது. நான்வெஜ் சாப்பிட்றவங்களாக இருந்தால் சனிக்கிழமை அதை தவிர்த்து விடவும். சனிக்கிழமை ஆமாம். இப்போது பிப்ரவரி 4 14/5 வரை உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து விடும். தேவையான பொருள் வரவு வந்து கொண்டே இருக்கும். ஓரளவு எதிர்பார்த்தபடி பண ரொட்டேஷன் நல்லாக வந்துவிடும். உத்தியோகம் செய்பவங்களுக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு, அதாவது ப்ரமோஷன் கொடுக்காட்டா கூட இன்க்ரிமெண்ட்டு கண்டிப்பாக சேரப்போகிறது. அதே மாதிரி லோன் போட்டு வீடு வாகனம் வாங்கிறது, புதிய நகை வாங்கிறது, இந்த மாதிரி நல்ல செலவு உண்டாகும். அதே மாதிரி மாணவர்களுக்கு கல்வியில் கொஞ்சம் டல்லாக இருந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல மார்க் எடுக்கணும்னு ஒரு ஃபயர் உங்களுக்கு உண்டாகுது. ஒரு வெறி, நம்ம எப்படியும் ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கக்கூடிய ஒரு வெறி, ஃபயர் உண்டாகிறது. ஆமாம். அதே மாதிரி நோய் நொடிகள்லாம் விலகி உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக அபிவிருத்தி அடைகிறது. கோவில் குளங்களுக்கு சென்று வருகிறீர்கள், ஏதாவது குழந்தைகளோடு சேர்ந்து அந்த முக்கியமான திருக்கோவில்களுக்கு சென்று வழிபட்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உருவாகும். புதிய தொழில் ஆரம்பிக்கும் வாய்ப்பு உள்ளது.
அதுவும் பர்டிகுலராக பார்ட்னரோட செய்வதாக இருந்தால் தாராளமாக செய்யலாம். அதனால எதுவும் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இல்லை. 14/5/2025 12/8 அதாவது ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை உங்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, சிமெண்ட், ஹார்ட்வேர், லிக்கர், ஃபர்னிச்சர், டொபாக்கோ சம்பந்தப்பட்ட தொழில் இறங்க வாய்ப்பு சேருகிறது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உறவினர்களுடன் ஏற்பட்ட மனத்தாங்கல், மனக்கசப்பு விலகி விடுகிறது. தொழிலில் எந்த தொழில் செஞ்சாலும் அதில் நல்ல ஆதாயம் கிடைக்கிறது. உத்தியோகம் செய்பவர்களுக்கும் மேலதிகாரிகளின் உங்களோட சுப்பீரியர்ஸோட சப்போர்ட்டு, உதவி நன்றாக கிடைக்கின்றது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல ஆதாயம் வருகிறது. வேலைப்பளு காரணமாக உங்களுக்கு வேலைக்கு சாப்பிட முடியாமல் போகிறது. கணவன் மனைவி உறவு அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் உண்டாகினா கூட ஓரளவு அட்ஜஸ்டபிளாகத்தான் செல்கிறது. 12/8/2025 முதல் 11/11 அதாவது நவம்பர் மாதம் 11ஆம் தேதி வரை ஒரு பொற்காலம் என்று எடுத்துக்கொள்ளலாம். முக்கியமான சில நிகழ்ச்சிகள் நடக்கப் போகின்றன. ஒரு விஐபி ஒருத்தரை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை கிடைக்கிறது. அதன் மூலம் மிகப்பெரிய ஒரு ஆதாயம் அமைகிறது. சமூகத்தில் கௌரவம், அந்தஸ்து, பேரு, புகழ் எல்லாமே அந்த கிராஃப் அதிகரித்து கொண்டே செல்கிறது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கிறது. மக்கள் பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகிறது. கணவன் மனைவி உறவு மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கின்றது. மக்களின் மூலம் அவங்களோட முன்னேற்றம், அவங்களோட பேச்சு, நடவடிக்கை எல்லாமே உங்கள் உள்ளத்தில் ஒரு பெருமிதத்தையும் மகிழ்ச்சியையும் அளிக்கின்றது. உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு பதவி உயர்வு கன்ஃபார்மாக வரப்போகிறது. நவம்பர் 11 இருந்து அந்த வருஷம் முடிந்த வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாத காலகட்டங்கள் வாகன ரிப்பேரு, வீடை பெயிண்டிங் பண்ணுறது அல்லது சின்ன சின்ன ரிப்பேர் பண்ணுறது, இந்த மாதிரிப்பட்ட செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அன்னையின் உடல்நிலை அவ்வப்போது கொஞ்சம் பிரச்சனையை கொடுப்பு. அதனால் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். செலவுகள் எல்லாம் சுப செலவுகளாகவே மாறும். பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது. ஸோ மொத்தத்தில் 2025 உங்களுக்கு எபோவ் ஆவரேஜ், ஓரளவு அதிர்ஷ்டமான பீரியட் என்றே தனுசு ராசினார்களே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதனால் புதிய தொழில் ஆரம்பிக்கிறது, கல்யாணம் நடக்கிறது, குழந்தை பாக்கியம் இருக்கிறது, ஓரளவு நல்ல பலன்களே நடக்கப் போகின்றன. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கோச்சார பலன்னு சொல்கிறத வச்சு, அதாவது தனுசு ராசிக்கு ஏற்பட போகக்கூடிய பலன்களை நான் சொல்லிட்டேன். திசா புத்திங்கிறது ஜாதகம் மூலம் திசா புத்தி அனுகூலமாக இருந்தால் இதில் வரக்கூடிய நல்ல பலன்கள் இன்னும் வீரியமாக நடக்க ஆரம்பிக்கும். திசா புத்தி கொஞ்சம் சரியில்லைன்னா கொஞ்சம் அந்த நல்ல பலன்கள் கொஞ்சம் மந்தமாக நடைபெறுவதற்கு வாய்ப்பு கண்டிப்பாக மாறாது, கூட்டி குறைச்சி பவரை செய்யும், அவ்வளோதான். அதனால் உங்கள் ஜாதக பலனை இன்னும் விரிவாக தெரிந்து கொள்ள விரும்புவர்கள் 9740846466 என்ற எண்ணுக்கு ஃபோன் செய்து அப்பாயின்மெண்ட் வாங்கி கொண்டு, அதாவது அந்த ஜாதக பிறந்த தேதி நேரத்தை கொடுத்து ஜாதகத்தை பார்த்து விரிவாக உங்களோட பலன்களை தெரிந்து கொள்ளுங்கள். நண்பர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். உங்கள் பாலு.